ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கோப்ஸ் ஆஃப் பிஎன்ஒய்எஸ். ஸோ பிஎன்ஒய்எஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ கமெண்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின் என்னென்னா பிஎன்ஒய்எஸ் எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷினை கேட்குறத விட பேரண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நேச்சர் அண்ட் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, நேச்சர் அண்ட் மீ 18. பிஎன்ஒய்எஸ் பற்றி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன், அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேச்சர் அண்ட் மீ 18. ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் ஷியோராக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ ஐ எம் பிரியதர்ஷினி, தேர்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ், அரும்பாக்கம், சென்னை. ஸோ நிறைய பேர் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா, பிஎன்ஒய்எஸ் 5.5 years படிக்கிறதுக்கு வந்து வேர்த்தா அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா 5.5 years கம்ப்ளீட்லி வேர்த்து. நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலா அப்படின்னும் கேட்குறீங்க. ஸோ டெஃபினட்டாக இதில் வந்து கம்பேரிசன் அப்படின்னு நம்ம வந்து வைக்கவே முடியாது. பிகாஸ் எம்பிபிஎஸ் அப்படின்றது அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஎன்ஒய்எஸ். ஸோ இதில் வந்து கம்பேரிசனே தேவையில்லை. ஸோ என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஸோ அதுலேயும் இந்த மாதிரி ஒரு Q&A கண்டக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இதே கொஷினை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமும் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட்ஸ்லேயும் இந்த கொஷின் தான் படித்தேன். ஸோ இதில் வந்து கம்பேரிசன் அப்படின்றது வந்து தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஎன்ஒய்எஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதை வந்து நம்ம அலோபதியோட கம்பேர் பண்ண வந்து தேவையில்லை. ஸோ நம்ம பிஎன்ஒய்எஸில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனோடையும் சேர்ந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி பேஷண்ட்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட் டயபெட்டிஸ்க்கு வந்து அவங்களோட மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மெடிசன்ஸையும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரீட்மெண்ட்டையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்களோட மெடிசனோட டோஸை வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஸோ அவங்க அந்த மெடிகேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்மளால் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்து ஒர்க் பண்ண முடியும். லைக் எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்போது நம்மளோட அகாடமிக்ஸில் வி ஸ்டடிட் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, தென் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, கைனகாலஜி, ஃபாரன்சிக் மெடிசின், ஸோ நியூட்ரிஷன், ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சயின்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸாக நீங்கள் வந்து எந்த காலேஜில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயுமே நீங்கள் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இது கூட நீங்கள் அடிஷ்னலாக லைக் எம்எஸ்சி இன் அனாட்டமி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேத்தாலஜி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டதுக்கப்புறமும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரியுமே நல்லா கிடைக்கும். ஸோ டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் பிஎன்ஒய்எஸ் அப்படின்றதே எனாஃப். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்சி ஆர் எம்பிஏ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் படிக்கும்போது இது இன்னுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எம்டியும் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்டியில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எம்டி வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சீட்டை வந்துட்டு கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறையவே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு வராங்க. ஸோ பிஎன்ஒய்எஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அகாடமிக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் லெக்சரராக ஒர்க் பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. லைக் ரிசர்ச்சராக இருக்கலாம், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ காலேஜஸில் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் அப்பப்போ வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு ஸோ இதெல்லாம் போடுவேன். ஸோ ஜாப் வேகன்சி போஸ்டிங்ஸு, ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுமே நான் வந்துட்டு போடுவேன். ஸோ அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு நீங்கள் நேச்சுரோபதி அப்படின்னு எடுத்துக்கும்போது 5.5 years படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளினிக் செட்டப் வந்து வைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே நீங்கள் தெரபிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளினிக் மாதிரி ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் இன் டு ரிசர்ச். ஸோ ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே அதிகமாக இருக்குது. ஸோ ரிசர்ச்சராக நீங்கள் வந்து நிறைய விதத்தில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய ரிசர்ச் வந்து நடத்தலாம். ஸோ நிறைய பேரோட கம்பைன் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் லெக்சரராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கும்போது பிஎன்ஒய்எஸ் மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ எந்த மெடிக்கல் காலேஜில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் நம்மளும் 5.5 yearsல ஆல்மோஸ்ட் அவங்க கவர் பண்ணுறதுல அதாவது ஒரு முக்கால்வாசி சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்மளும் வந்துட்டு படிக்கும்போது ஒரு டிசெக்ஷன் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோபயாலஜியாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃபாரன்சிக் மெடிசனாக இருக்கட்டும், இல்லை அட்டாப்சி கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளும் வந்துட்டு படிச்சுட்டு தான் வரோம். ப்ராக்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் தியரிட்டிக்கல். ஸோ எல்லாமே படிச்சுட்டு வர்றதுனால நம்ம வந்து எந்த மெடிக்கல் காலேஜில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் வந்து ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணலாம், லெக்சரராக ஒர்க் பண்ணலாம், ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாரி லைக் ஆயுஷ்மான், அப்புறம் பதஞ்சலி, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் கூட நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்றது வந்துட்டு கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கில். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணிக்கிறீங்க, ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு டாக்டரா வெளிய வர்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஜாப் இல்ல அப்படின்றதுனால நான் பிஎன்ஒய்எஸ் படிக்கல அப்படின்றதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு இல்ல, என்ன கோர்ஸ் படிச்சாலும் நமக்கான ஜாப நம்ம தான் தேடிக்கிற மாரி இருக்கும். ஸோ பிஎன்ஒய்எஸ் எடுக்கும்போது யாருமே வந்துட்டு அவ்ளோ ஒரி பண்றதுக்கான அவசியம் எதுவுமே இல்ல. பிகாஸ் பிஎன்ஒய்எஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு நல்ல கோர்ஸ். பிகாஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்றது இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிகாஸ் நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டே டு டே லைஃப்ல நானே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ கம்மிங் இன்டு யோகா. ஸோ யோகாலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆன்லைனில் யோகா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் இருந்துகிட்டே தான் யோகா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் யாரும் நம்ம பிளேஸ்க்கு வந்து யோகா கற்றுக்கிற அளவுக்கு டைம் வந்து யாருக்கும் அவ்வளோவா இருக்கிறது இல்லை. ஸோ நிறைய பீப்புள் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறவங்க வந்து கற்றுக்குறாங்க. பட் அட் த சேம் டைம் ஒர்க்கிங்காக இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்லைன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு லைக் அது காலையில் மார்னிங் ஆர் ஈவினிங் கூட நீங்கள் ஜாப் போயிட்டே கூட நீங்கள் அது வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்களே யோகா ஸ்டூடியோ வைக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யோகா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இல்லை ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ், ஸோ இங்கேயும் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் பிஎன்ஒய்எஸ் முடிச்சுட்டு கைனகாலஜியில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்பீங்க. இது ஒரு காமன் கொஷின். ஸோ கைனக்கில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லாக்டேஷன் எக்ஸ்பர்ட்டாக ஆகலாம். ஸோ லாக்டேஷனுக்குன்னு நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஆகலாம். ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்மி டியூரேஷனுக்கு தான் இருக்கும். ஸோ அது படிக்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டியூரேஷன் வந்து இழுத்துக்காது. ஸோ நீங்கள் லாக்டேஷன் எக்ஸ்பர்ட்டாக ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆகலாம். ஸோ நீங்களும் டிப்ளமோ இன் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக ஆகலாம். ஸோ கைனகாலஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கைனகாலஜி அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் ஒரு சீஃப் கைனகாலஜிஸ்ட்டாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நார்மல் டெலிவரி வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்ட் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நேச்சுரல் டெலிவரி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து அதை பற்றின அவேர்னஸ் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சிசேரியன் சி செக்ஷன் தான் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நேச்சுரல் டெலிவரி எக்ஸ்பர்ட்டாக கூட நீங்கள் ஆஃப்டர் பிஎன்ஒய்எஸ் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரிஷனிஸ்ட், அப்புறம் டயட்டிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் ஆகலாம். ஸோ அப்ராட்லேயுமே பிஎன்ஒய்எஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனி, நார்த் அமெரிக்கா, அப்புறம் கனடா, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் அப்ராடில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஎன்ஒய்எஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை தவிர இன்னுமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்னும் உங்களுக்கு பிஎன்ஒய்எஸ் பற்றி ஏதாவது ஸ்கோப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி நேச்சர் அண்ட் மீ 18. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக குயிக்காக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு பிஎன்ஒய்எஸில் டிசெக்ஷன் கிளாஸ்லாம் இருக்குமா, ஸோ கைனகாலஜி போஸ்டிங்ஸ்லாம் இருக்குமா, கிளினிக்கல்ஸ் இருக்குமா, ஸோ இந்த மாதிரி டவுட் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னோட டிசெக்ஷன் கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் போன கிளினிக்கல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட டிசெக்ஷன் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட டிசெக்ஷன் கிளாஸில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோகிராஃப்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறத்துல இருந்து டெய்லியுமே வந்துட்டு ரெகுலர் vlogs வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது ஓகே அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் பிஎன்ஒய்எஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆகியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவங்க ஒரு டபுள் மைண்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஸோ இது வர்த்தா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் +2 முடிக்க போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, ஸோ இது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.